Hi students, today we're going to see chapter 3 of class 6, that is number play. Move on to patterns on numbers on number line. ஏன் number line படிக்கணும் நம்ம? Number line increase from left to right. Smaller number stays on left and the larger number stays on right. So நம்ம ஏன் நம்பர் லைன் படிக்கணும்? இந்த நம்பர் லைன்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுது? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே வந்து ஸ்மாலர் நம்பர்ஸ் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இன்க்ரீசிங், அதாவது லார்ஜர் நம்பராகவும் தெரியுது. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு வந்து எது ஸ்மாலஸ்ட் நம்பருன்னு ஒரு நம்பரை கொடுத்துட்டு எது ஸ்மாலஸ்ட் எது லார்ஜஸ்ட்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த நம்பர் லைன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்போஸ் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லி எழுதிடலாம். அதுவே கிரேட்டஸ்ட் அதாவது ஹையஸ்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அது உன்னோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ அது லார்ஜஸ்ட் நம்பர் சைடில் எழுதிடலாம். ஸோ இந்த நம்பர் லைன் மூலயமா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை யூஸிங் த நம்பர் லைன். இது நம்ம டெய்லி லைஃப்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்படின்னா நம்ம எது கம்பேர் பண்ணலாம் திங்ஸை, எது ஜாஸ்தியாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. On number line, number increases as we move on from left to right. The smallest number is always on the left and the largest number is always on the right. Now next is playing with digits. Playing with digits நம்ம digitsனா நம்ம என்னென்ன நினைப்போம்? First one digit numbersனா 1 2 3 0 1 2 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் தான் one digit numbers னு சொல்லுவோம். Next two digit number is from 10 to 99 and 3 digit number from 100 to 999. So digit 1 ல இருந்து 9 குள்ள எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னா 9 நம்பர்ஸ். ஸோ 2 digit நம்பர்ஸ்ல 10 ல இருந்து 99 குள்ள 90 நம்பர்ஸ் இருக்கு. 3 digit நம்பர்ஸ் 100 ல இருந்து 999 வரைக்கும் 900 இருக்கு. 4 நம்பர்ஸ் 1000 ல இருந்து 9999 குள்ள 9000 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ 5 digit numbers 10,000 ல இருந்து and it goes on. ஸோ இப்போ 90,000 இருக்குன்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி இது எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணால் 9 into 10 to the power 10 to the power n minus 1. அது எத்தனை ஜீரோஸ் நம்மளுக்கே தெரியாது. ஸோ அதனால அது nth டேர்மா n minus 1 கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் கிடையாது, அதனால நம்ம ஜஸ்ட் அந்த ஜீரோஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணது 9 into 10 இல்லை 9 into 100 9 into 1000 அந்த மாதிரி போட்டு நம்ம எழுதிக்கலாம் ஜென்ரல் ஃபார்மில். இப்போ இன்னொரு விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். டிஜிட் சம் மீன்ஸ் ஆடிங் த டிஜிட் ஆஃப் அ நம்பர். இதில் வந்து என்னன்னா ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. இப்போ 68 கொடுத்துருக்காங்க. அந்த 68 என்ன பண்ணணும்? 6 + 8 14. அதே மாதிரி 176 கொடுத்துனா 1 + 7 + 6 இந்த டிஜிட்ஸும் ஆட் பண்ணால் 14 கிடைக்கும். அதுக்கப்புறம் 545 again 5 + 4 + 5 which is equals to 14. When we add the digits of some numbers we get the same sum. ஒரு சில நம்பர்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கு. இது வந்து digit detectives சொல்லுவாங்க. How many times the digit 7 occurs? Next one. ஒன்ஸ் பிளேஸில் வந்து 7 7 7 முடியறது எத்தனை வாட்டி முடியுது? 10th பிளேஸில் 7 7 முடியறது. இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அங்கே நீங்கள் இதில் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இப்போ இது மூலயமா நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுன்னா டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கேன் மேக் சேம் டிஜிட் சம் அண்ட் how many times 7 appears from 1 to 100. So we can here we are seeing the patterns. So mathematics is not only calculation, it also smart thinking using patterns. நம்மள கொஞ்சம் திங்க் பண்ண வைக்கும். என்னெல்லாம் பேட்டர்ன் இதில் அலைன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தான் திங்க் பண்ணி அதை ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? I want you all to log in with www.mellifera.in to get more questions, and I want you to answer more questions in it and get benefit out of it. Thank you.